Hi friends, welcome to our channel. We have with us Shri Shekhar Iyer, popular journalist, joining our channel once again. Vanakkam sir, good morning to you and welcome to our channel again. ஸோ இப்போ மோடி 3.0 வெற்றிகரமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் மினிஸ்ட்ரி ஃபார்மேஷன் முடிஞ்சு பதவியும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும். ஸோ எப்படி அவர் மோடி பேலன்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ நாயுடுவும் சரி நிதிஷும் சரி நிறையா ப்ரெஷர் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ எப்படி அவர் மோடி இது பண்ணார் அப்படின்றது தான் வாட் ஆர் தி டாக்கிங் அபவுட் தலைநகர் வட்டாரத்தில். அதான் வந்து நம்ம கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி. தேங்க்யூ சுவாமிநாதன் சார். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வேற விதமா வந்தது. அதனாலே முதல்ல ஒரு அதிர்ச்சி. என்ன பிஜேபிக்கு மெஜாரிட்டி இப்படி குறைஞ்சி போச்சு, 272 கூட தாண்டாம 240 கிட்ட வந்து நின்றுச்சு. இதனால ஃபர்ஸ்ட் ஒரு அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியிலேருந்து எப்படி கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இருக்க போறதுன்னு பல ஸ்பெகுலேஷன் இருந்தது. ஆனா இதுல ஒண்ணு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பிரதமர் சிங்கிள் ஹேண்டடா ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை நடத்திட்டு 10 ஆண்டு காலம், அதுக்கு பிறகு வர ஒரு சிச்சுவேஷன் எங்க கம்ப்ளீட்டா நீங்க மாத்திக்கணும். அது உடனே அடாப்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஃபார்மேஷன் டிலே இல்லாம அந்த அலைஸோட, அதாவது தெலுங்கு தேசம் பார்ட்டியா இருக்கட்டும், இல்ல ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமாரோட கட்சியா இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகள் நடத்தி என்ன ஸ்மூத்தா, எவ்வளவு ஸ்மூத்தா பண்ண முடியுமோ டிரான்சிஷன் ஆயிடுச்சு. இதுவே எதிர்கட்சிகளுக்கு அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. இந்த தேர்தல் ரிசல்ட் எப்படிப்பட்ட தேர்தல் பாருங்க. அது வந்த பொழுது ஜெயிச்சவங்களுக்கு தோணித்து நம்ம என்ன இப்படி தோத்துட்டோமான்னு, தோத்துட்டவங்களுக்கு தோணித்து நம்ம ரொம்ப பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு, இது நம்ம என்ன 100 கிட்ட வந்துட்டோம்னு காங்கிரஸ்ல ஒரே கொண்டாட்டம். இன்னும் அந்த கொண்டாட்டம் முடியல, இன்னும் கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல பாருங்க மக்கள் தீர்ப்பு எப்படி இருக்குது பாருங்க. அதாவது எதிர்கட்சியும் தேவை, ஆனா இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆறதுக்கான இன்னும் அது ரெடி ஆகல, அது இன்னும் அந்த தகுதி பெறவில்லை அப்படின்னு ஒரு மேண்டேட். அதே நேரத்தில் மோடி தலைமையில் இருக்கிற ஆட்சிக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இந்த செக் கொடுக்கணும், ஒரு ரியாலிட்டி செக் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி செக் எப்போதும் தேவை. என்னன்னா ஏதாவது தவறுகள், பிழைகள், கோர்ஸ் கரெக்ஷனுக்கு, அப்புறம் இந்த தேர்தலில் சில அதாவது எப்படி செயல்பட்டு அப்படி செயல்பட்டாங்களா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் பிஜேபிக்கு இது ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த மாதிரி ஒரு ஜர்க் அதை கொடுத்துட்டு பாருங்க. அட் த சேம் டைம் பிரதமர் மோடி தான் திரும்பி வரணுங்கிறது இருக்கு மக்கள் மத்தியில். ஆனா அந்த வெர்டிக்ட் எப்படி இருக்கு பாருங்க, அதோட அதாவது எரித்மெட்டிக் பாருங்க. பிஜேபி தலைமையில் ஆட்சி, ஆனா ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ் தலைமையில வராது. அதாவது இந்த ரெண்டு அலைஸ் கூட ஜேடியூவா இருக்கட்டும், டிடிபியா இருக்கட்டும், அவங்க விட்டுட்டு அந்த பக்கம் போயிருந்தாங்க கூட அவங்களுக்கு இன்னும் 20 தேவை. அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. இருந்தும் நீங்க பார்த்திருப்பீங்க, 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு சரத்பவார் போல தலைவர்கள், சில காங்கிரஸ் தலைவர்கள் நிதிஷ்குமாரோடையும் சந்திரபாபு நாயுடையும் பேச முயற்சி செய்து, நீங்க அங்க விட்டுருங்க, பிஜேபி விட்டுருங்க, பிஜேபி ஐசோலேட் பண்ணிடுவோம், இங்க வந்துருங்க, அப்புறம் மற்றவாளெல்லாம் இப்படி நம்ம பிடிச்சி இழுத்துடலான்னு. ஆனா அதுக்கெல்லாம் அவங்க மசியல. சந்திரபாபு நாயுடும் சரி, நிதிஷ்குமாரும் சரி, தே மேட் இட் கிளியர், நாங்க ஜேடியூ நம்ம பிஜேபியோட இருக்கோம், என்டிஏல இருக்கோம், இதை விட்டுட்டு நாங்க அந்த பக்கம் வர இஷ்டம் இல்லைங்கிறத கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால பாருங்க, வேற ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் பண்ணக்கூடியாத ஒரு கணக்கு. அதாவது 2 பேருக்கும் சரி, இவங்க அங்க போனோன்னு கவர்மெண்ட் ஆகுனா அப்ப வேற விஷயம். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நிதிஷ்குமார உன்னையே பிரதமர் ஆக்குறேன்னு கூட இது பண்ணிருக்காங்க, டெம்ப் பண்ணிருக்காங்க, உங்களே வாங்க நீங்க ஆயிடுங்க பிரதமர்னு. ஆனா அது நடக்கல. அதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நிதிஷ்குமார் அவர் காங்கிரஸோட இந்த சோகால்டு இந்திய அலையன்ஸ், ஆப்போசிஷன் அலையன்ஸ் விட்டு வெளிவரும்பொழுது பல கசப்போட தான் வெளியில வந்தார். அந்த கசப்பு ராகுல் காந்தி மேல இருந்தது, காங்கிரஸ் கட்சி மேல இருந்தது, லாலு மேல இருந்தது. அவருக்கு எதிர்கட்சிகளை ஒன்னா சேர்க்கிற ஒரு வேலையை கொடுத்துட்டு கடைசியில வரும்போது அவருக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கும். இது எதுக்கு நான் இந்த பேக்ரவுண்ட் சொல்றேன்னா பாருங்க, இதுதான் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் which resulted in smooth formation of government. ஏன்னா இப்ப சந்திரபாபு நாயுடு முன்னாடி என்னன்னா, இந்த 5 ஆண்டு காலம் அவர் suffered personally. சிறை கூட போயிட்டு வந்தாரு, அவர் மேல கரப்ஷன் கேஸ் கூட ஜெகன் அரசாங்கம் போட்டது. இப்ப அவர் has taken charge. இன்னைக்கு
ஜூன் 12 அவரோட ஸ்வேரிங் செரமனி நடக்கிறது விஜயவாடா பக்கத்தில். விஜயவாடா இல்லை சொல்லப்படும். அதுல எல்லாரும் கலந்துக்க போறாங்க. பிரதமரும் போறாரு. அவர் இப்ப அடுத்த 5 ஆண்டு காலம் he wants to transform ஆந்திர பிரதேஷ். எப்படி யுனைடெட் ஆந்திர பிரதேஷ் எப்படி மாத்தினாரோ, ஹைதராபாத், சைபராபாத், எத்தனையோ பல இது வந்தது. அதே மாதிரி இதை மாத்தணும்னு பாக்குறாரு. திருப்பி அமராவதி டெவலப் பண்றதா நேற்று ஒரு பெரிய உறுதி எடுத்துட்டாரு. விசாகப்பட்டினம் ஒரு ஃபைனான்சியல் கேபிட்டல்னு இது பண்ணியிருக்காரு. அதாவது எப்படி மும்பை இருக்குதோ, எப்படி பாம்பே இருக்குதோ, அந்த மாதிரி அதை மாத்தணும். பொலிட்டிக்கல் கேபிட்டல் அமராவதி அண்ட் இந்த கேபிட்டல் இது. ஏன்னா ஜகன் என்ன பண்ணாரு, அமராவதி இவரோட ஸ்கீம் சொல்லிட்டு அதை 3ஆ உடைச்சாரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் விசாகப்பட்டினம், அது எது நம்ம வைசாக்னு சொல்லுவோம். ஒன்று அமராவதியில இந்த கேபிட்டல், அதாவது உங்களுக்கு கவர்மெண்டோட லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல், அசம்பிளி இருக்கும். அண்ட் கர்னூல ஜுடிஷியல் கேபிட்டல், ஹைகோர்ட்லாம் அங்கே கொண்டு போகலான்னு நினைச்சாரு. அந்த இதை மாத்திட்டாரு. நான் இது எதுக்கு இது சொல்ல வரேன்னா, சந்திரபாபு நாயுடுக்கு இப்ப முன்னாடி இருக்கிறது ஆந்திரா டெவலப் பண்ணியா. ஆந்திராவுக்கு தேவை சென்ட்ரல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஒரு நிரந்தர ஆட்சி வேணும்னா திரும்பி மோடி ஆட்சியா தான் இருக்க முடியும். ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும்னா அது இதுதான் இருக்க முடியும். அதனால அவரோட விஷன் வெரி கிளியர். இந்த நேரத்தில் அவர் இந்த வயசுல என்ன பாருங்க, அவர் 70+. இதுல he doesn't want to get into political adventure. அப்புறம் மோதியோட ஒரு விதத்துல அவர் பாருங்க, மோதி கூட வேலை பண்ணாரு. 2018 விட்டுட்டு போனாரு, என்டிஏ விட்டுட்டு போனாரு. காங்கிரஸோட கை குத்து பார்த்தாரு, ரொம்ப மோசமா அடிபட்டாரு. கட்சி ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ திருப்பி என்டிஏ வந்த பிறகு அவரோட கட்சிக்கு வெற்றி கிடைத்திருக்கு. மோடி பேரை சொல்லி நான் ஓட்டு வாங்கினேன், அதனால நான் இந்த சைட்லேருந்து விட சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் ஜேடியு, நம்ம நிதிஷ்குமாரும் இல்லை, நம்ம மோடி இந்த நேரத்தில் நாட்டுக்கு இந்த நேரத்தில் திஸ் டைம் ரிக்வயர்ஸ் மோடி அப்படின்னு இவரும் சொல்றாரு, நாயுடு சொல்றாரு. நான் இதுல என்ன புரியுறது பாருங்க, இருக்கிற கணக்கு இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற கணக்குல பாத்தீங்கன்னா மோடி தலைமையில தான் அரசு. இதை மோடியும் நல்லா புரிந்து கொண்டார். என்ன, நம்ம தனி அரசு நடத்தும் போது ஒரு விதம், இப்போ இந்த மாதிரி நடத்தும் போது நம்ம we have to adjust, we have to do discussion, we have to do consensus. ஸோ அதில் பாருங்க, இவங்க கேட்ட சில போர்ட்ஃபோலியோஸ் அவங்க பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் தந்த மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் ஏவியேஷன் டிடிபிக்கு போயிருக்கு, கேபினட் லெவலில் இருக்கு. அவர் நிதிஷ்குமாருக்கு இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், விவசாயம் ரிலேட்டட் எல்லாம் வேணும்னாரு. அதனால் இந்த ஃபிஷரிஸ் இதெல்லாம் இந்த மாதிரி தனி மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் போட்டு அவர் கேபினெட்ல வந்துட்டார். அண்ட் இதுல என்ன பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாற்றம் இருக்கு பாருங்க, ஃப்ரம் லீடிங் அ மெஜாரிட்டி கவர்மெண்ட் டு அ கோலிஷன் கவர்மெண்ட். இந்த மோடியோட அடாப்டபிலிட்டி, இது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் நினைச்சாங்க மோடியால் முடியவே முடியாது, அவர் யார் பேச்ச கேட்பாரு, யாரோட உட்காந்து பேசுவாரு, யாரை ஆனா அப்படி இல்லை. என்ன மேண்டேட் இருக்கோ முன்னாடி என்ன இருக்கோ அதை, அதாவது பாருங்க, என்னதான் பர்சனல் செட்பேக்ஸ் இந்த எலெக்ஷன்ல இருந்தாலும் நமக்கு முன்னாடி என்ன மக்கள் என்ன மாதிரி மேண்டேட் கொடுத்துருக்காங்க அதை நம்ம செயல்படுத்தட்டும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இவரோட பிளான் இருக்கு பாரு, இந்தியாவை ஒரு விக்சித் பாரத்னு சொல்றாரு. பிரமாதமா பாரதம் வளரணும்னா அது எல்லாரோட சேர்ந்து பண்ணியான மேண்டேட் இருக்குது. இது நேரத்தை cannot be lost because I did not get majority. அந்த அடாப்டபிலிட்டி இருக்கு பாருங்க, தன்னை மாற்றிக்கக்கூடிய திறமை, அதுலதான் பாருங்க எல்லாமே ஸ்மூத்தா போயிருக்குது. இது யாருமே எதிர்பார்க்கல. நேற்றுக்கு முன்தினம் பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் ஹேவ் கான் அண்ட் செட்டில் டவுன், வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் 2 முறை பேசியிருக்காரு மோடி. என்டிஎம்பிஸோட மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்டோட தனியா ஒரு இது. அதுக்கு பிறகு யாரெல்லாம் மினிஸ்டர் ஆகிறாங்களோ அவங்கள பதவி பிரமாணத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசிட்டாரு. அதுல 2லயும் வர மெசேஜ் என்னன்னா, நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது, ஜாகிரதையாக செயல்படுங்கள், ஊழல் இல்லாம செயல்படுங்கள். நம்ம முன்னாடி இருக்கிற இப்ப 100 நாளுக்கு பிளான் போடுறாரு, என்னெல்லாம் நம்ம இது எடுக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும். இது நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம சுவாமிநாதன் சார், அதாவது மோடியோட இது ஒரு டிஃபரெண்ட் சைட் வி ஆர் சி. அதாவது எப்படி நமக்கு அப்படி நம்ம இங்கிலீஷ்ல ஆகும்னா சொல்லுவாங்க இல்லையா, இஃப் ஃபேட் ஹேண்ட்ஸ் யூ லெமன் மேக் எ லெமனேட். அந்த மாதிரி சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறது, அதை நம்ம செயல்படுத்தித்தான் ஆகணும். இதுல நம்ம வருத்தப்படுமே, நான் மெஜாரிட்டி இல்லையேன்னு அதுக்கு நான் இருக்கிற மாதிரி இருப்பேன் அப்படின்லாம் நடக்காது. ஆனா ஒண்ணுங்க, கவர்மெண்ட் அலைஸ் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு, ஆனா செயல்படும் போது நீங்க பாருங்க முன்ன மாதிரி தான் செயல்படுறாரு. திட்டங்களா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், வளர்ச்சி யோசனைகளா இருக்கட்டும், என்னென்ன ஏன்னா முன்னாடி பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஏன்னா அவர் திருப்பி வருவேங்கிற நிச்சயம் அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. எல்லாம் பிளான் எல்லாம் ரெடியா இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் இவர் நம்ம ஆஃபீஷியல்ஸுக்கெல்லாம் அதான் மெசேஜ் கொடுத்தாரு, இந்த 2 மாசம் 3 மாசம் தேர்தலும் இதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க, டைம் ஷெட்யூல் போட்டு வைங்க, என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் ப்ரையாரிட்டி, என்ன விட்டு போச்சு 10 ஆண்டு காலத்துல,
எதை முன்னாடி கொண்டு போகணும், இதெல்லாம் ரெடியா போட்டு வச்சு உடனே செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. இது எனக்கு தோணுது என்ன சுவாமிநாதன் சார், திஸ் இஸ் இட் செல்ஃப் ஒரு லெக் அப். அண்ட் கட்சி அளவில் என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கோ இந்த தேர்தலில், இது வரப்போற மாதங்கள்ல கவர்மெண்ட் செட்டில் ஆனோன்னு மோடி, இப்போ புது பிஜேபி தலைவர் யார் வருவாரோ, பிரசிடென்ட் யார் வருவாரோ, இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநிலமா எக்ஸாமின் பண்ணி எங்க குறைபாடு ஏற்பட்டது, நம்ம செய்த தவறுகள் யாவை, நம்ம செய்த பிழைகள் எது எது, எதை நம்ம கரெக்ட் பண்ணணும், எது கோர்ஸ் கரெக்ஷன், இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ ஒரு அடாப்டபிலிட்டி நான் சொல்றேன் பாருங்க மோடியோடது. ஆஸ் அ கோலிஷன் லீடர், ஒரு கூட்டாட்சிக்கா தன்னை தலைவரை மாற்றி கொண்டது. அதே நேரத்தில் பிரதமர் எப்படி செயல்படணுமோ, நாட் அ வீக் பிரைம் மினிஸ்டர், ஒரு ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டரான தான் ஆரம்பிச்சிருக்காரு. அது மாதிரி தான் செயல்பட போறாரு. நீங்க பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரீஸ்ல பெரிய மாற்றங்கள் கிடையாது. கோர் மினிஸ்ட்ரீஸ், அது டிஃபென்ஸா இருக்கட்டும், ஃபைனான்ஸா இருக்கட்டும், ஹோமா இருக்கட்டும், இல்ல வெளியுறவு இதுவா அமைச்சகமா இருக்கட்டும், எல்லாம் சேம் பீப்புள் ஆர் பேக். ராஜ்நாத் சிங், சீத்ரா, அமித்ஷா ஆர் ஜெய்சங்கர். கரெக்ட். எல்லாமே எஸ் given the main ministries கொடுத்திருக்காரு. ஐ திங்க் குமாரசாமிக்கு வந்து எஸ் given heavy industries alliesக்கு கொடுத்திருக்காரு. அப்புறம் ஐ திங்க் கட்டார் வந்து has been brought into housing நினைக்கிறேன் இல்லையா, from ஹரியானா to into the central government. பட் இப்போ இதுல வந்து நீங்க who is going to be the speaker, likely speaker sir, what is the general perception? இப்படி பாருங்க, ஸ்பீக்கருக்கு இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. ஒன்று, கொஞ்சம் பார்லிமெண்ட்ல ஒரு அனுபவம் இருந்திருக்கணும். ஏன்னா இது வந்து கோலிஷன் கவர்மெண்ட். 2 தரம் பாருங்க, முதல்ல அவர் சுமித்ரா மகாஜனை போட்டார் 2014. சுமித்ரா மகாஜன் வாஸ் எல்டர்லி பார்லிமெண்டேரியன். பார்லிமெண்ட்ல ரொம்ப நாள் செயல்பட்டிருக்காங்க. பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ், பார்லிமெண்டோட எப்படி நடைமுறைகள்னு நல்லா தெரியும் அவங்களுக்கு. அவங்க இருந்தாங்க 2017-19. சுமித்ரா மகாஜன் பிறகு 2019 என்ன பண்ணாரு, ஒரு he brought in a second term MP ஓம் பிர்லாவை போட்டார். அவருக்கு ரொம்ப பெரிய அனுபவம் இல்லை, ஆனால் கம்போசிஷன் ஆஃப் ஹவுஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா மோர் நம்பர்ஸ் ஃபார் ரூலிங் சைட். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளையும் சமாளிக்கணும், அப்புறம் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ற கூட்டணி கட்சிகள், இதெல்லாம் ஹவுஸுக்குள்ள நீங்க மேனேஜ் பண்ணும்போது திஸ் பார்லிமெண்ட் வில் பி மச் மோர் சேலஞ்சிங் ஃபார் த சேர் டு ஹேண்டில். அப்படி பார்க்கும்பொழுது நான் கேள்விப்படுறது, அப்புறம் அதே நேரத்தில் ஒரு சேர்ல உட்காரக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அதுல ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ், ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ இந்த தடவை என்ன சொல்லப்படுறது, வில் இட் பி எ விமன் ஆர் வில் இட் பி எ சீசன்ட் பார்லிமெண்டேரியன்? அதுல நான் கேள்விப்படுறது பேர்லாம் என்னன்னா, ஒன்று சொல்றாங்க புரந்தேஸ்வரி மாதிரி கூட ஒரு தலைவர் வரலாம், இல்ல பர்தரி மஹதாப்னு முன்ன பிஜேடியில இருந்தாரு, லாங் பார்லிமெண்டேரியன், அவரு கட்டக் தொகுதியிலேருந்து ஜெயிச்சு வந்திருக்காரு. அவர் பிஜேடியை விட்டுட்டு பிஜேபியில இருந்து ஜெயிச்சிருக்காரு. இதுல என்ன சொல்லப்படுறதுன்னா பாருங்க, டிடிபிக்கும் ஸ்பீக்கர் போஸ்ட், ஏன்னா எப்போதும் வாஜ்பேயி டயத்துல ஸ்பீக்கர் போஸ்ட் அவங்களோட தான் இருந்தது. டிடிபியோட அமலாபுரத்திலேருந்து அப்ப தலைவராக இருந்தார் ஜிஎம்சி பாலயோகி, அவர் ஸ்பீக்கர் பாலயோகி இருந்திருக்காரு. ஸோ திருப்பி டிடிபி. ஆனா இதுல இப்ப நான் கேள்விப்படுறது என்னன்னா, த ஸ்பீக்கர் போஸ்ட், ஏன்னா இட்ஸ் வெரி குரூஷியல் போஸ்ட். இந்த மாதிரி ஒரு அரித்மெட்டிக் இருக்கும்பொழுது பார்லிமெண்ட்ல, அதனால தட் வில் பி வித் பிஜேபி. இட் கேன் பி எய்தர் நம்ம பர்தரி மஹதாப் ஆர் விமன் லீடர் லைக் புரந்தேஸ்வரி, ஆர் தேர் குட் பி சம்படி ஹூ குட் பி ஒரு தலித் தலைவராக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரைபல் பேக்ரவுண்டில் இருக்கலாம். ஆனால் ஒரு பார்லிமெண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளால தான் அவங்க தேர்ந்தெடுப்பார் சொல்லப்படுறது. அப்போ துணை தலைவர்னு, அதாவது துணை ஸ்பீக்கர் ஒரு போஸ்ட் இருக்குது, அது போன இதில் ஃபில்லப்பே பண்ணல, டெப்டி ஸ்பீக்கர். தட் மே பி கிவன் டு டிடிபி, அது சொல்றாங்க. அதே மாதிரி ஏன்னா ஜேடியுக்கு பாருங்க, ஜனதாதள் யுனைடெடுக்கு ஆல்ரெடி ராஜ்யசபா டெபுட்டி சேர்மன் போஸ்ட் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஹர்வன்ஷ்ங்கிறவர் ஜேடியு சேர்ந்தவர் தான். ஹர்வன்ஷ் இப்ப கடந்த கொஞ்ச நாளா அவர் தான் ராஜ்யசபா பேலவைக்கு அவர் தான் டெபுட்டி சேர்மன் இஸ் வைஸ் பிரசிடென்ட் எக்ஸ் ஆஃபிஷியோ. ஜெகதீப் டங்கர் தான் வைஸ் பிரசிடென்ட் தான் அதுக்கு சேர்மன். இல்ல அதனால இப்போ இதுதான், வேற யாரும் பெருசா ஒன்னும் இட் இஸ் நாட் ஆப்வியஸ். இல்ல நேம்ஸ் அவ்வளவு ஒன்னும் சர்க்குலேட் பண்ணிக்கலாம். இல்ல பிரதமர் வந்து எப்போதுமே he has that one card which will suddenly he will take out a name. இது இப்ப நம்ம நாக்க பர்தரி மஹதாப்ட கேட்ட போதும் சரி, அவங்களுக்கெல்லாம் இதுவரை ஒன்றும் இண்டிகேஷன் வரல. பட் புரந்தேஸ்வரி போட்டான சந்திரபாபு நாயுடு மே நாட் ஹேவ் அப்ஜெக்ஷன் பிகாஸ் ஷீ இஸ் ஆஃப்டர் ஆல் இஸ் சிஸ்டர் இன் லா, அதாவது அவரோட மனைவியோட தங்க. போத் ஆர் டாட்டர்ஸ் ஆஃப் நம்ம லேட் ஆக்டர் என்.டி. ராமராவ். அதனால புரந்தேஸ்வரி சொல்றாங்க. புரந்தேஸ்வரி இஸ் a very pleasant personality.
ஆஹா. அண்ட் இந்த ஹவுஸை சமாளிக்கக்கூடிய இது அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இருக்காமா? ஆஹா. அதாவது என்னன்னா இதுல வந்து யூ நீட் அ பர்சன் ஹூ இஸ் வெரி பேஷண்ட். ம்ஹும். ஏன்னா ஆப்போசிஷன் அக்ரெசிவா இருக்கும். ராகுல் காந்தி ரொம்ப இதுல இருக்காரு. ஆமா. இப்ப அவர் ஒரு பெரிய முடிவு எடுக்கணும். எதிர்க்கட்சி தலைவர் போஸ்ட் எடுக்க தயாரா இல்லையான்னு ம்ஹும். இன்னும் அவர் முடிவு பண்ணல. ஆனா அங்க பாருங்க விசேஷம், காங்கிரஸ் பார்ட்டியில அவங்களோட காங்கிரஸ் செயற்குழு ரெசல்யூஷன் போட்டு ரிக்வெஸ்ட் பண்றது ராகுல் காந்தி, நீங்க இதை எடுத்துக்கங்க, லீடர் ஆப்போசிஷன். ஏன்னா லீடர்ஸ் வில் டிசைடா இல்ல கட்சி அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணி ஓ நீங்க வாங்க நீங்க தான் தலைவரா இருக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் போடுறாங்க. இது த்ரூ அ ரெசல்யூஷன். அந்த அந்த இடத்துல அவருக்கு இன்னொரு பெரிய முடிவு எடுக்கணும் ராகுல் காந்தி. என்னன்னா அவர் இப்ப ராய்பரேலி வயநாடு 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ராயநாடு விட்டுருவார் போல இருக்கு. வயநாடுல இடைக்கால தேர்தல் வந்ததுன்னா ஒருவேளை பிரியங்கா காந்தியை அங்க கேண்டிடேட்டா நிக்கலாம். இவர் ராய்பரேலி வச்சுப்பாரு. ஏன்னா நார்த் இந்தியால இப்போ புதுசா இது பண்ணியிருக்காங்க காங்கிரஸ். நேற்றுக்கு அதாவது ஜூன் 11 ராய்பரேலியில பெரிய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல ராகுல் காந்தி இது கூட சொன்னார், பிரியங்கா காந்தியே வாரணாசியில கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா ஆபத்து ஏற்பட்டிருக்கும் மோடிக்கு, அவர் ஜெயிச்சிருக்க மாட்டாரு. ஸோ தெர் இஸ் சுப்ரீம் கான்ஃபிடன்ஸ். இப்போ நார்த் இந்தியாவில் நம்ம காங்கிரஸ் போறது மாதிரி ஒரு சுப்ரீம் கான்ஃபிடன்ஸ் காங்கிரஸுக்கு வந்திருக்கு. இவரே இருப்பாரா இல்ல பிரியங்கா காந்தி வயநாட்டில் ஜெயிச்சு வந்துடுவாருன்னு ஒரு நம்பிக்கையில பிரியங்காவே லீடர் ஆப்போசிஷனா போடுவாங்களா? எனக்கு அதுதான் ஒரு, ஏன்னா நேத்திக்கு சொன்னது பார்த்தா அப்படி தெரியுது. பிரியங்காவே மோடிக்கு எதிர்த்து வாரணாசியில் கான்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா we could have defeated மோடி. அந்த மாதிரி ஒரு கிளைம் பண்றாரு. அவ்வளோ இதுவா கான்ஃபிடென்ட் ஆயிட்டாரு அவரு. பட் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் feasible. Then probably RSS might have worked against Congress a lot more vigorously நினைக்கிறேன் இல்லையா? பட் இப்ப இதுல வந்து இப்ப என்சிபி வந்து பிரஃபுல் பட்டேல் இஸ் பிளேயிங் அ வெயிட்டிங் கேம் இல்லையா? சேர மாட்டோம், கிவ் மீ கேபினட் கொடுப்பாரா மோடி அவங்களுக்குலாம் கேபினட்? இல்லைங்க, அதாவது என்னன்னா என்சிபிக்குள்ளேயே ஒரே குழப்பங்க. என்சிபி ஒரு லோக்சபா சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அதுல எங்க அவங்க கட்சியில என்ன வந்ததுன்னா, எதுக்கு திருப்பி பிரஃபுல் பட்டேல் மந்திரி யாராரு இருக்கிறதே ஒரு இது, ஒய் நாட் ஃபர்ஸ்ட் டைம் 1 லோக்சபா சீட் இருக்கும்போது நம்ம வை ஷுட் நாட் ஐ ஜாயின் அவர் கேட்டாரு. லோக்சபா ஜெயிச்சவர் சூரியகாந்த் பேர், அந்த தலைவர் பேர் நினைக்கிறேன். ஸோ அவரே கேட்டாரு நான் ஏன் போகக்கூடாது. அவங்களும் கட்சிக்குள்ள சண்டை ஒண்ணு. ரெண்டாவது படுதோல்வி ஏற்பட்ட பிறகு என்சிபிக்கு, ஏன்னா ஒரு லோக்சபா சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க, அங்க ஒரு ரீதிங்கிங் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பவார் குடும்பங்கிறது பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். இப்ப இவரும் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. யாரு நம்ம அஜித் பவாரும், இவர் நம்ம எங்க சித்தப்பா ரொம்ப நல்லா பண்ணினாரு, சரத் பவார் இது பண்ணாரு அவங்க. இப்ப என்னன்னா மகாராஷ்டிரால பாருங்க அக்டோபர்ல இது வருது, மாநில சட்டசபை தேர்தல் வருது. ஆமா. ஸோ இது எல்லாமே இப்போ அவங்களுக்கு இங்கே சென்டரில் ஒன்றும் இது பண்ணி பிரயோஜனம் இல்லை. தே ஹேவ் டு கான்சென்ட்ரேட் தேர், தே ஹேவ் டு ரிவைவ் தேர். ஸோ மீண்டும் இந்த 2 கட்சிகளும் ஒன்னாயிடுமான்னு பேச்சு வருது. அதாவது சித்தப்பாவும் அண்ணாமகன் இவங்க 2 பேரும் ஒன்னாயிடுவாங்க. அஜித் பவார் சரத்பவார் ஒன்னாயிடுவாளான்னு பேச்சு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம உத்தவ் தாக்கரே என்ன பண்ண போறாரு, அவரும் பிஜேபி பக்கம் வந்துருவாரா? ஏன்னா தனியா எவ்வளவு சாதிக்க முடியுமோ அவர் சாதிச்சிட்டாரு. அண்ட் ஏக்நாத் ஷிண்டே 7 சீட்டுன்னா ஜெயிச்சாங்கன்னா லோக்சபால அவர் 9 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. பட் தனியா இருக்கும்பொழுது நிறைய 19 சீட்டு ஜெயிச்சாங்க. இப்போ என்ன செய்ய போறாங்க? ஸோ அதனால பாருங்க ஒரு சேர்னிங் நடக்குது. அந்த கான்டெக்ட்ல தான் இந்த என்சிபி நீங்க சொல்ற கான்ட்ரவர்சி. இப்போ பிரஃபுல் பட்டேல் என்ன சொன்னாரு, இல்ல நான் எம்ஓஎஸ்க்கு எனக்கு இண்டிபெண்டன்ட் கூட வேண்டாம், நான் கேபினட்டா இருந்திருக்கேன். ஆனா ஒண்ணுங்க, இதுல ஒண்ணு என்சிபி வந்தாலும் ஒண்ணும் இல்ல, வராட்டியும் ஒண்ணும் இல்ல. அதுல ஒன்னும் ஐ டோன்ட் திங்க் பிஎம் வில் இம்ப்ரூவ் தட். ஏன்னா அவங்க எலக்ட்ரல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் மோரோவர் எப்ப அவங்க திரும்பி போலான்னு யோசிக்கிறாங்களோ சரத்பவார் கிட்ட, இந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன, அவங்கள இது என்ன பண்ணணும், அவங்கள நோ நீட் டு மொலிகாட்டில் தம் இல்லையா? அது கரெக்ட். பட் பொதுவாகவே வந்து இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா வந்து if you take Rajasthan and Haryana, they lost very badly இல்லையா பிஜேபி? என்ன what is the ground real? இப்பதான் வந்து just recently they won in Rajasthan இல்லையா? within 6 months குள்ள what would have changed in Rajasthan? and இல்லங்க, அதுல பல காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு கேண்டிடேட் போட்ட கேண்டிடேட் சரியில்லைங்கிறாங்க. இரண்டாவது அங்க பஜன்லால் சர்மாங்கிறவர் ஒரு யங் பர்சன் வாஸ் மேட் சீஃப் மினிஸ்டர், இக்னோரிங் பவர்ஃபுல் குரூப்ஸ். கரெக்ட். மீனா குரூப்ஸ், டாக்கூர்ஸ், இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் பண்ணி அங்க பாருங்க பிராமின் இஸ் நியூட்ரல் காஸ்ட் இன் ராஜஸ்தான். அதான் காஸ்ட் நியூட்ரலிட்டி இருக்கு அங்க. காஸ்ட்ல அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிராமின் கம்யூனிட்டில போட்டாதான் நீங்க எல்லாம், ஏன்னா எல்லாரும் யூ புட் டாக்கூர்
ராஜ்புட் தலைவரை போட்டீங்கன்னா மீனா அப்செட் ஆயிடுவாங்க. கரெக்ட். மீனா தலைவரை போட்டீங்கன்னா கூஜர் அப்செட் ஆயிடுவாங்க. அல்ல யாதவ் போட்டீங்கன்னா மத்த ஜாட் அப்செட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி அங்க இருக்கிற ஒரு இதுல தான் இவரை நியூட்ரலா அப்புறம் யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரணும்னு பஜன்லால் இது ஒரு காரியகர்த்தா. ஏன்னா சில இடத்துல சக்சஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு. சோ அது ஒரு சொல்றாங்க. ரெண்டாவது பாருங்க, ஒரு பிரச்சாரம் எது பிஜேபிக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டுன்னா, பிஜேபி ஆட்சிக்கு மீண்டும் வந்ததுன்னா இந்த 400 மேல கேட்கறாங்களே, 400 பார், அதாவது எங்களுக்கு 400 மேல ஜெயிக்க போறோம், 400 தேவை. அது எதுக்கு தேவைங்கிறத கிளியரா சொல்லத்தனால ஒரு பிரச்சாரம் கிளம்பிச்சு. என்னன்னா இவங்க வந்துட்டாங்கன்னா இந்திய அரசியல் சட்டத்தை மாத்திருவாங்க, கான்ஸ்டிடியூஷனை மாத்திருவாங்க, ரிசர்வேஷன் முழுக்க மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சாரம் நல்லா சூடு பிடிச்சிருச்சு. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. சம் பிஜேபி லீடர்ஸ் ஆல்சோ செட் நம்மளுக்கு பெரிய மெஜாரிட்டி தேவை, பெரிய நம்பர் தேவை, பெரிய மாற்றங்கள் தேவை, அந்த மாற்றத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் மாற்றணும். எந்த மாதிரி மாற்றங்கள் தேவைன்னு சொல்லல. அது காங்கிரஸ் அதை 1+1=20 காமிச்சிட்டு இது கோட்டா போயிட போறது, ரிசர்வேஷனை முடிச்சிருவாங்க, இடஒதுக்கீடை முடிச்சிருவாங்க, ஆன்டி தலித்தா போகும். அது தலித் பல ஓட்டர்ஸ் அதை நம்பிட்டாங்க. நாட் ஓன்லி ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ்ல அதே தான். அது பாருங்க என்ன ஆச்சுன்னா, எந்த தலித் ஓட்டர்ஸ் பிஜேபிக்கு போடுவாங்களோ they shifted towards Congress and Samajwadi Party in Uttar Pradesh. Correct. And it affected in Maharashtra also. ஒரு பொய் பிரச்சாரம் காங்கிரஸ் தரப்புல இருந்து. அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபேக் வீடியோ கூட போட்டு விட்டாங்க அமித்ஷாவோடது. நாங்க திருப்பி வந்து அவர் சொன்னது இஸ்லாமியர்களுக்கு இந்திய அரசியல் சட்டம் அப்ப இதுல அடிப்படையில பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அது நாங்க ஒரு பொழுதும் அலோவ் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி எதா இருந்தா நாங்க முடித்துவிடும். அந்த ஸ்பீச்சை அந்த வீடியோவை எடிட் பண்ணி நாங்க திருப்பி வந்தாலும் எல்லாம் ஒதுக்கீடு முடிச்சிருவோம் சொல்லி அது வீடு ஓடியது. இவங்க கம்ப்ளீட் பண்ணா கூட இட் வாஸ் a false propaganda. அதுல அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அது ஒண்ணு. பிளஸ் வெஸ்ட் பெங்கால் வந்து எக்ஸ்பெக்டிங் டு டூ பெட்டர் இல்லையா? சந்தேஷ் காலிக்கு அப்புறம் தேர் எக்ஸ்பெக்டிங் டு டூ பெட்டர் இல்லையா? அது என்னமோ ஏன் why did it go down there? நீங்க அங்க பாருங்க, ஒண்ணு மமதாவோட இது இருக்கு பாருங்க, சாம வேத தான தண்டம் எல்லா இதுவும் ஷீ அடாப்டட். ஒண்ணு. ரெண்டாவது அங்க என்ன, அங்கேயும் இந்த கேண்டிடேட் பிரச்சனைங்க. சில இடத்துல சரியான கேண்டிடேட் போடல. அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற உள்பூசல், பிஜேபி தலைவர்களுக்குள்ள இருக்கிற உள்பூசல். அதனால என்ன ஆச்சு, கிரவுண்ட் ஸ்வெல் இருந்தா கூட அது ஓட்ட கன்வெர்ட் ஆகும். இதை தவிர்த்து பாருங்க, மமதா ஷீ பிளேட் ஹர் ரோல் கார்டு as a victim. அண்ட் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் விமன் ஓட்டர்ஸ். சந்தேஷ் காலி மாதிரி சம்பவத்துக்கு பிறகு கூட அது சம்பவமே முழுக்க போயின்னு வீடியோலாம் எடுத்து அதெல்லாம் வேற இது பண்ணி அதை இது பண்ணிட்டாங்க. பட் அவளோட ப்ராப்ளம் இஸ் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற இது ப்ராப்ளம். அண்ட் இன்னொரு விஷயங்க, மேற்கு வங்காளத்தில் இஸ்லாமியர்கள் ஓட்டு 30%. கரெக்ட். ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டருங்க. ஸோ அதை போன தடவை அசம்பிளியில் அதை வச்சு தான் ஜெயிச்சாங்க, இந்த தடவை இதுலேயும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் திஸ் இஸ் அ வெரி சர்ப்ரைஸ் ரிசல்ட். ஏன்னா இப்போ எல்லாரும் சொன்னாங்க பிஜேபி, ஏன்னா நான் எதிர்பார்த்தது என்னன்னா, உங்களோட இதில் கூட சொன்னேன், பிஜேபி குறைஞ்சு 18 கிடைச்சது 22 ஆகலாம், திரிணாமுலுக்கு 22 18 ஆகலாம். திஸ் வாஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் பட் வேற விதமாக அது போயிடுது. தே ஹவ் டன் வெரி வெல் திரிணாமுல். அதான் மெயினாக வந்து ஐ திங்க் மை கெஸ் இஸ் ஆஃப்டர் ராம் டெம்பிள் வாஸ் பில்ட், ஸோ த மைனாரிட்டிஸ் got somewhat scared. இப்போ அடுத்தது காசி வரப்போகிறது, மதுரா இருக்கு, ஸோ பி கிளைமிங் மோர் அண்ட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் தே வெண்ட் அண்ட் voted. அண்ட் ஹிந்து ஓட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா வந்து, ஓகே ராம் டெம்பிள் தான் கட்டியாச்சு, அவ்வளோதான், நம்ம இனிமேல்ட்டு நம்ம மோடிக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. சி வி voted லாஸ்ட் டைம் ஃபார் மோடி டு பிரிங் த டெம்பிள், கட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கட்டி கொடுத்துட்டாரு அவரு, இதுவும் முடிச்சாச்சு, ராமரை வந்து பிரதிஷ்டை ஆயாச்சு, இனிமேல்ட்டு நமக்கு அவர் தயவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் தே பிகேம் லாக்கசைடிக்கல் இஸ் வாட் ஐ ஃபீல். இல்ல கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி மோடி திரும்பி வந்துடுற, நம்ம போய் ஓட்டு போடணும் அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் அது என்னாச்சுன்னா, ஓட்டர் மத்தியிலும் சரி எப்படி அவர் வந்துடுறாரு, நம்ம ஓட்டு போடலன்னா என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அது ஒரு அப்ரோச். ரெண்டாவது அப்ரோச், கேடர்லயே ஒரு காம்ப்ளெக்ஸி வந்துருச்சு. 400 பாரு சொல்றாரு, மோடி சொன்னதெல்லாம் செய்யறாரு, சாதிக்கிறாரு, சரி நம்ம வந்துடும், அது ஒன்று. மூன்றாவது விஷயம் என்ன சார், சுவாமிநாதன் சார், ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர். நீங்க இஸ்லாமியர்களை வைத்துக்கொண்ட அரசியலை தான் அவர் இது பண்ணார், விமர்சரிச்சார். அதாவது நீங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு எதுவும் கொடுக்க முடியாது, ஏன் கொடுப்பேன்னு சொல்றீங்க, அவங்களையே ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்றீங்க. அந்த மாதிரி அவர் சொல்லும் போது என்ன ஆச்சு, முஸ்லிம் கம்யூனிட்டிக்குள்ள என்ன ஆச்சு, சரி என்ன ஆனாலும் மோதி கூடாது,
ஸோ ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட ஓட்டு பண்ணணும்னு பெரிய முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா தே கெட் ஒர்க் அப் பை பிஜேபியோட கேம்பெயின். அதுல அவங்க ஒரு முடிவு எடுத்த பொழுது இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு, இந்து ஓட்டர்ஸ்குள்ள டிவிஷன். இது ஓபிசி, இது தலித்து, இது அது இதுன்னு இது ஒரு பக்கம் இந்து சமாஜத்துல இந்த மாதிரி டிவிஷன் ஆயிடுறது காஸ்ட். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க கன்சாலிடேட்டா மோதிக்கு எதிர்த்து போடணும், பிஜேபிக்கு எதிர்த்து போடணும். ஆல் ஓவர் இந்தியா தே ஹேவ் அ கேம்பெயின். அவங்க கம்யூனிட்டி லீடர்ஸ்குள்ள அதோட இம்பாக்ட் உங்களுக்கு யூ இமிடியட்லி யூ சி அண்ட் யூ ரியலைஸ் தட் தே ஆர் அஃபெக்டட். அதான் கம்ப்ளேசன்சி வந்துட்டு ஐ திங்க் ப்ராப்ளி சீக்கிரமாவே தே ஸ்ட்ரக் ஃபார்மோ என்னமோ தெரியல. பட் லுக்கிங் அட் இட் சென்டிமெண்ட்ல பார்த்தோம்னா ஐ டோன்ட் நோ, ஐ மே பி ராங். 2004 இதான் நடந்தது. பிஜேபி ஒன் ஆல் 3 ஸ்டேட்ஸ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ், அண்ட் தே லாஸ்ட் மெஜாரிட்டி இதில் என்டிஏ 2004. இப்போ வந்து they won all 3 states and they have come to reduce number, sentiment. If Ramesh was telling, ஞாபகம் இருக்கா, we will win, ஞாபகம் இருக்கா, BJP won, so we will also win. ஏதோ சொன்னார், குருட்டா போக்குல சொன்னாரு. But that's what has happened. Sentiment seems to have worked against. இல்ல அதுவும் சொல்றாங்க சார். அதாவது என்னன்னா, இவ்வளவு மோடி ஒரு அக்ரெசிவ் கேம்பெயின் பண்ணலன்னா இந்த 240 கூட வந்திருக்காதுன்னு அது ஒரு கருத்து இருக்கிறது. ஓ ஓகே. இவ்வளவு அக்ரெஷன் இப்ப ஏன்னா ஒரு பக்கம் சொல்றாங்க இவ்வளவு அக்ரெஷன் தேவையில்லை, திஸ் ஹஸ் அப்செட் அதர் voters டு மூவ் டுவர்ட்ஸ் காங்கிரஸ் அண்ட் ஆப்போசிஷன். இவ்வளவு அக்ரெசிவ் பட் இவ்வளவு அக்ரெஷன் பண்ணலன்னா இது கூட வந்திருக்காது. ஏன்னா பாருங்க, அவரோடது ஒரு சிங்கிள் மேன் எஃபர்ட் ஆயிடுச்சு. கட்சி எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படல, தொண்டர்கள் எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படல. அண்ட் சார், கட்சியில வந்து ஒரு தேர்தல் ஜெயிப்பதில் பாத்தீங்கன்னா இட் இஸ் a ஜாயிண்ட் எஃபர்ட். நீங்க கேண்டிடேட்டை வந்து பாருங்க, இப்ப உத்தரப்பிரதேசத்துல நான் கேள்விப்படுது என்னன்னா, நம்ம உத்தரப்பிரதேசோட முதல்வர் யோகி ஆதித்யநாத், he was not in favor of so many candidates being repeated. பாருங்க, ஒரு டேர்ம் 2 டேர்ம், நீங்க 3வது டேர்ம் அதே கேண்டிடேட் கொடுத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிடன்சி மக்கள் என்ன 10 வருஷமா இந்த ஆள் இருந்தாச்சு, இவங்களே ரிப்பீட் பண்றாங்க, why not give chance to another? இதுல தப்பு பண்ணிட்டாங்க. இதுல பாருங்க, பல கேண்டிடேட்ஸ் ரிப்பிட்டிஷன் வாஸ் நாட் நீடட். மேனகா காந்தி, அப்புறம் அந்த இதுல பிலிபீட் மாதிரி ஊர்ல இந்த தேனின்னு ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் மகன் அந்த விவசாயிகள் மேல வண்டி ஓட்டினான், அது அவரை திருப்பி ரிப்பீட் பண்ணாங்க. பல இடங்கள்ல பாருங்க 2 டேர்ம் பண்ணவங்க. இப்ப அயோத்தியாலேயே, அயோத்தியாங்கிறது ஃபைசாபாத் கீழே வருது, ஃபைசாபாத் பார்லிமெண்டரி தொகுதி. அங்க லாலு சிங்கிறவரு 10 ஆண்டு காலமா இருக்காரு, அவர் திருப்பி ரிப்பீட் பண்ணாங்க. எப்ப யோகி சொன்னாரு, நீங்க மாத்துங்க, நம்ம கேண்டிடேட் அட்லீஸ்ட் ஒரு 30 இடத்துல மாத்துங்க, புது ஆளை போடுங்க. அந்த புது ஆளை போடல. அவங்க போடாதனால என்ன ஆச்சு, லோக்கல் ஃபீலிங்ஸ் எல்லாம் அதிகமாகி அது கம்ப்ளீட்டா மாறிச்சு. ஸோ அதனால என்ன பாருங்க, அயோத்தியாவில் கூட ஜெயிக்க முடியல. இப்போ அதுதான் ராகுல் காந்தி சொன்னார் நேற்றுக்கு, அயோத்தியாலே அவங்க ஜெயிக்க முடியல, வாரணாசியில என் தங்கச்சின்னு தோத்து போயிருப்பாங்க. So இதெல்லாம் என்ன காமிக்கிறது பாருங்க, யூ ஹேவ் டு சேஞ்ச். ஏன்னா the surveys were saying you have to change a number of people, பட் அது சேஞ்ச் பண்ணல. இதுல நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, அமித்ஷாக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இவர் மாத்தணும் சொன்னாரு, இல்ல அவங்களே இருக்கட்டும் அவர் சொன்னாரு. ஏன்னா அவர் யூபிக்கு இன்சார்ஜ். ஒண்ணு இல்லைங்க, வாரணாசி மாதிரி ஒரு தொகுதியில இப்ப நம்ம பிரதமர் மார்ஜின் எவ்வளவு விழுந்துருச்சு பாருங்க. 3 லட்சம் 3.5 லட்சம் எல்லாம் இருந்தது, ஒரு ஆல்மோஸ்ட் 4 lakhs இருந்தது, 1.5 லட்சத்துக்கு வந்திருக்கு. அமித்ஷாக்கு சொந்தமா 7 லட்சம் தாண்டி இருக்காரு குஜராத் காந்தி நகர்ல. நம்ம விதிஷால சிவராஜ் சிங் சௌஹான் 8 லட்சம் மேல தாண்டி இருக்காரு. அண்ட் இண்டோர்ல காங்கிரஸ் கேண்டிடேட் விட்ரா ஆன பிறகு 12 லட்சம் ஓட்டு கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு நோட்டா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சில விஷயங்கள் யூ ஹேவ் டு டேக் டிராஸ்டிக் ஆக்ஷன். 10 வருடங்கள் பாருங்க, ஒரு எம்பி 10 வருஷம், ஒரு 5 வருஷமே, அதுக்கு பிறமே மக்கள் கொஞ்சம் இதா இருப்பாங்க. I think they made some fundamental mistakes. இல்லனா இப்படி இருக்காது. at the நேரம் மக்கள் still want to see Modi as prime ministerங்கிறது இதுல ப்ரூவ் ஆகுது. கரெக்ட். இல்ல 240 வந்திருக்காது. பட் did RSS take a back seat? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இல்லைங்க, அதுல என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இது ரொம்ப ஆப்போசிஷன் தரப்புல இருந்து ரொம்ப சொல்றாங்க, ஆர்எஸ்எஸ் செயல்படல. பாருங்க, ஆர்எஸ்எஸ் டைரக்டா பிஜேபிக்காக கேம்பெயினிங் பண்றது கிடையாது. ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்து ஆல்ரெடி ஆர்கனைசிங் செக்ரட்டரிஸ் இருக்காங்க பாருங்க, தே கம் ஃப்ரம் சங். அவங்க தே டூ த ஒர்க் ஆஃப் பிஜேபி பிகாஸ் தே ஹேவ் பீன் அசைன்ட் டு பிஜேபி. அதர் மத்தபடி
ஆர்எஸ்எஸோட வேலை தேர்தல் நேரத்தில் ஒரே வேலை தான். என்னன்னா மக்கள் அவங்க தட் டே த்ரூ த சோஷியல் கேம்பெயின் மக்கள் அதிக அளவில் ஓட்டு போடணும், 100% பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். அப்போதான் நம்ம ஜனநாயகனோட வளர்ச்சி இருக்கும். அவர் டெமோக்ரஸி வில் சர்வைவ் அண்ட் த்ரைவ். அதுக்கு எல்லாரும் ஓட்டு போடணுங்கிற கேம்பெயின் அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஷாக்காலையும் சரி, மற்றபடி அதை தவிர்த்து வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இப்போ மோகன் பாகவத் அவர் இதை பத்தி ஒரு வேறு விதமா பேசியிருக்காரு. அதாவது இந்த தடவை தேர்தல் வே கேம்பெயின் ஹேப்பன், அது சரி நடக்கல, இவ்வளவு கசப்பு கொண்டு வரக்கூடாது தேர்தல். எந்த குறிப்பிட்ட கட்சியை சொல்லல, பட் அது பிரதமர் தான் சொல்றாரு, பிஜேபியை சொல்றாருன்னு எதிர்கட்சி சொல்றாங்க. அவர் ஜெனரலா சொல்றாரு இவ்வளவு கசப்பு கூடாது. ஒண்ணு. இரண்டாவது, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த தேர்தல் ஆல் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் அதோட சோஷியல் இம்பாக்ட் இருக்குது. அதனால்தான் நம்ம தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒரு விதமாக ஒரு சிவிலிட்டி ஒரு இதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா we are not fighting our enemies, we are only fighting political opponents. அரசியல் இதுதான் பண்ற மொழியை நம்மளோட ஒரு பெரிய எனிமியை நம்ம ஃபைட் பண்ணலாம். அதனால ஒரு டெக்கரம் இருக்கணும். அது ரெண்டு சைடுக்கு தான் அப்ளை ஆகுது. காங்கிரஸும் பிரதமரை பத்தி என்னெல்லாம சொல்லியிருக்காங்க. பிரதமர் காங்கிரஸ் இது பண்ண அட்டாக் பண்ணா கூட இவங்களும் ரெண்டு சைடுக்கு ஒரு அட்ரஸ் பண்ண மாதிரி சொல்லியிருக்கா. அது ஒண்ணு. இரண்டாவது என்ன சொல்றாரு, அகம்பாவ கூடாது. பாருங்க, நீங்க நான் ஜெயிச்சிருவேன், நான் தான் எல்லாம் அப்படி கேண்டிடேட்ஸோ இதை சில பேர் சொல்றாங்க. இல்ல பிஎம் ரொம்ப he was projecting himself, ஒரு ஈகோயிஸ்டிக் அப்ரோச். என்ன பாருங்க, அவர் that is because he is committed to a job, he is motivated, self motivated, அதுல சொல்றாரு. பட் அதே நேரத்தில் பல பேர்களும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு அரகன்ஸ் வந்துடுறது இல்லைங்க. 10 வருஷம் ஆனோடனே ஆட்சியில் எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு மிதப்பு வந்துடும். அதுக்கு ஒரு செக் தான் இது. இந்த தேர்தல் ரிசல்ட் இஸ் லைக் தட். என்ன கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் a கைண்ட் ஆஃப் கரெக்ஷன். இதுல முடிச்சுப்பாங்க, ஃபியூச்சருக்கு நல்லதுங்க. ஓஹோ, இப்படி கூட நமக்கு போகும். மோடி அதாவது மோடியே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், மோடி ஜெயிச்சு கொடுத்துருவாரு நினைச்சுட்டு உட்காந்து அதுவும் நடக்காது. கரெக்ட். அது ஒன்று. கடைசியாக கொஸ்டின் சார், இப்போ அண்ணாமலை மினிஸ்டராக சொல்லிட்டு இருந்தாங்க, அவரே வேணான்ட்டாருன்றாங்க. உண்மையா அது? இல்லைங்க, ஜென்ரலா என்னன்னா தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இப்ப அண்ணாமலையை உடனே சென்ட்ரல் சீனுக்கு கொண்டு வந்தாலும் இப்ப தமிழ்நாட்டில் அடுத்த திங் வில் பி டு ப்ரிப்பேர் ஃபார் அசம்பிளி எலெக்ஷன். இப்ப அவரை அங்கேருந்து இப்ப நீங்க அவரை பிரசிடென்ட்ஷிப்ல இருந்து எடுத்து அமைச்சராக கொண்டு வந்தீங்கன்னா, ஒண்ணு அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா வேற விஷயம். He would have become a minister definitely, அதுல சந்தேகமே இல்லை. பட் he lost in கோயம்புத்தூர். ஒரு தோல்வி அடைந்த தலைவரை உடனே கேபினெட்ல நுழைப்பது, கவர்மெண்ட்ல நுழைக்கிறது ஒரு இது இருக்குது. அப்கோர்ஸ் பஞ்சாப்ல அந்த பிட்டுங்கிறவர் காங்கிரஸ்ல வந்தவரை நுழைச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்து ஒரு ராஜ்யசபா அவங்களுக்கு பார்த்து கொடுத்தாங்க. ஏன்னா 6 மாசத்துக்குள்ள you have to get elected to parliament if you are made a minister. அந்த 6 மாசம் டைம் இருக்குது. ஸோ அது ஒரு விஷயங்க. எனக்கு என்னவோ ஃபியூச்சர்ல கூட யூ கேனாட் ரூல் அவுட் இமீடியட்லி. இப்போதானே ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு மாநிலமாக தலைமை பிஜேபி தலைமை அதை இது பண்ணுவாங்க, பரிசோதிப்பாங்க என்ன ரிசல்ட், தே வில் ரிவ்யூ இட். அதுல பண்ணும்போது தமிழ்நாடு பாருங்க, தமிழ்நாடு த பேட்டில் ஹஸ் ஜஸ்ட் பிகன். இப்பதான் ஆரம்பம் ஆயிருக்கு. ஏன்னா அடுத்தது பாருங்க, சட்டசபை தேர்தல் 2026 வருது. இதற்கிடையே பாத்தீங்கன்னா பிஜேபிக்குள்ள இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அண்ணாமலை சப்போர்ட்டர், தமிழிசை சவுந்தரராஜன் சப்போர்ட்டர்ஸ், தே ஹேவ் எக்ஸ்சேஞ்சிங். நம்ம அதிமுக போயிருந்தா இப்ப 12 சீட்ல நம்ம ஜெயிச்சிருப்போம். பல இடங்கள்ல 2வது பொசிஷன்ல பிஜேபி வந்தது, நன்னா வந்தது. இஃப் ஏடிஎம்கே, பட் ஏடிஎம்கே ஒரு முடிவு எடுத்தாங்க. அண்ணாமலை தான் அதுக்கு மெயின் காரணம் இல்ல. அவங்க பிஜேபியோட இருந்தா சிறுபான்மையர் ஓட்டு நமக்கு தென் மாவட்டங்கள்ல வரதில்லைன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. பாருங்க, திஸ் இஸ் an election setback for எடப்பாடி also. Yes. ADMK is supposed to be the biggest opposition party. ஒரு சீட்டு ஜெயிக்க முடியலையே. So they have to also to do rethinking. Correct. பிஜேபியோட ஆக்சுவலி ஓட் ஷேர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில். பாருங்க 11% வந்துருது தனி பிஜேபி ஒண்டி. அண்ட் கூட்டணிக்கு 18-19% வந்திருக்கு. தட்ஸ் நாட் a small figure. They have to improve. Sir, இப்போ national Nadda has become a minister. So who will be the next likely leader of the BJP? பேசுறாங்களா? அதாவது இல்ல, அது பாருங்க, இப்போ அதுதான் நான் சொல்றேன் பாருங்க, அடுத்த தலைவர் இப்ப கூட we discussed this point earlier also. It has to be, இது பார்ட்டி இப்போதைக்கு உடனே முடிவு எடுக்க போறது இல்லைங்க. இது 2 மாசம் ஆகுங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஹேஸ் டு செட்டில் டவுன். கவர்மெண்ட் வேலைக்கு அப்புறம் தான் இதுல கான்சென்ட்ரேஷன் ஆரம்பிப்பாங்க. இதுல டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அதுல ஆர்எஸ்எஸ் ஓட டிஸ்கஷனும் இருக்கும். ஆர்எஸ்எஸ் will also have a say.
Okay. ஏன்னா எந்த மாதிரி தலைவர் போடணும்னு அதுல பாருங்க, இட் ஹேஸ் டு பி an ஆர்கனைசேஷன் பர்சன். Mhm. அட் த சேம் டைம் இப்ப வரப்போற அந்த ஆளு காலத்துல என்ன பார்க்க போறீங்கன்னா, இடஒதுக்கீடு, மகளிர்களுக்கு இடஒதுக்கீடு வரப்போகுது, விமென்ஸ் ரிசர்வேஷன் வருது, டீலிமிட்டேஷன் ஆக போகுது. அடுத்த தேர்தல் வந்து 543 சீட்டுக்கு இருக்காது, 750 சீட்டுக்கு இருக்கும். ஏன்னா சீட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். டீலிமிட்டேஷன் 26 பிறகு செய்யணும். Mhm. இப்ப அடுத்து சென்சஸ் வேலை ஆரம்பிச்சிடும். ஸோ பிஜேபி பிரசிடென்ட் யாரா இருக்கணும்னா இந்த புது ரியாலிட்டிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தலைவரா இருக்கணும். இட் ஹாஸ் வெதர் இட் இஸ் அ மேன் ஆர் அ உமன், இதோட கேப்பபிலிட்டி எப்படி பண்ணணும்னு இதுல மெசேஜ் இருக்கும். ஏன்னா பிரதமர் எப்போதுமே கட்சி தலைவர்னு ஒரு மெசேஜ் இருக்கும். ஒரு தலித் தலைவரா இருக்கலாம், Mhm. இல்ல ஒரு பழங்குடியினரா இருக்கலாம், இல்ல ஒரு மகளிரா இருக்கலாம், ஒரு விமன் கேண்டிடேட்டா இருக்கலாம். இதெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிந்தவரையில் இப்போதைக்கு ஒண்ணு இதுல சீரியஸ் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கல. நான் கேள்விப்பட்டது என்னன்னா இதுல 2-3 மாசம் ஆகுங்க. உடனடியா பெரிய முடிவு வரா மாதிரி எனக்கு தகவல் இல்லை. தோ இந்த மந்த் எண்ட் அவரோட டேர்ம் முடிகிறது. பட் திஸ் இஸ் நாட் அ கவர்மெண்ட் போஸ்ட், திஸ் இஸ் அ பார்ட்டி போஸ்ட். Mhm. ஸோ தே வில் டேக் அ வைல். அண்ட் இந்த முதல்ல இதெல்லாமே இந்த டிஃபீட் விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்குது இல்லைங்க. Mhm. ஸோ தட் இஸ் ஹவ் எ டிசிஷன் வில் பி டேக்கன். So no names are floating around. Like நேம்ஸ்ல அதாவதுங்க இப்ப ஏன்னா எந்த பேர்ல ஃப்ளோட் பண்ணி தான் அவங்க எல்லாம் அமைச்சரவையில் சேர்ந்துட்டாங்க. முதல்ல சிவராஜ் சிங் சௌஹான் பேர் இருந்தது, கட்டர் மனோகர்லால் கட்டர் ஹரியானா முதல்வர் கேபினெட்ல வந்துட்டாரு. சிவராஜ் சிங் சௌஹான் வந்துட்டாரு, விவசாயம் பார்க்க போறாரு, ஒரு விவசாய மந்திரி. தே ஆல் ஹேவ் பீன் கிவன் டாஸ்க். அதே மாதிரி அர்பன் டெவலப்மெண்ட் மனோகர்லால் கட்டர். Mhm. இது மாதிரி பல ஆர்கனைசேஷன் பீப்புள் ஹேவ் பீன் கிவன் டாஸ்க். அப்படி இருக்கும் பொழுது பார்ட்டிக்கு இப்ப த ப்ராபபிள் நேம்ஸ் ஆர் நோ மினிஸ்டர்ஸ். அதனால வேற ஏதாவது புது பேர் வரணும் தான் இது பண்றாங்க. அண்ட் நான் சொன்னது போல இதுல கொஞ்சம் அவசரம் இருக்காது, Mhm. கொஞ்சம் யோசிச்சு தான் போடுவாங்க. அண்ட் இட் வில் ரிக்வயர் அ மல்டி லேயர்டு கன்சல்டேஷன் வித் பேரண்ட் ஆர்கனைசேஷன், RSS ஓடையும் சரி, கட்சிக்குள்ளேயும் சரி, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த த்ரஸ்ட் எப்படி இருக்கணும். ஒரு தலித் தலைவர் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குது தான் எல்லாரும் சொல்றாங்க. Yeah, sir. Somebody from the Dalit community can be made the president. Oh, okay. Oh, okay. Since the Dalits have voted slightly against BJP, so they want to bring them into the fold, Manika. Yeah, to ஒரு ensure பொலிட்டிக்கல் மெசேஜ் தரணும்னு. other message. Okay, okay, cool. Sure, sir. Thanks for your time once again, sir, and honoring us with your presence. Thanks. We'll meet again. Have a wonderful day ahead. Sir. Thank you. Thank you, Swaminathan sir. It was a pleasure.